Hi friends, welcome to SPI Reviews channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்லியோட Acne Scar Removal Cream பத்தி தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க Acne Scar Removal Cream பத்தி சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும், எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ண டோட்டலாக 13 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டாக இருக்கிறது ஆல்கஹால் இல்லை, ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, எசென்ஷியல் ஆயில் இல்லை. ஆக்னி வரக்கூடாதுன்றதுக்காக நயசியமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது விட்டமின் B3 தான். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே விட்டமின் B3 இருக்குது. அதனால் டெய்லி இந்த ஃபுட்டில் கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நயசியமைட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆக்னி வராமல் பார்த்துக்கும், ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ரிங்கிள்ஸையும் குறைக்கும். நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்காக போர்க்குலா ஓரியலிஸா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிளான்ட் தான். இது நம்ம சாப்பிட்றதுக்கும் இது நல்லது தான். இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்குன்னா, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் விட்டமின் இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஒர்க் ஆகும், ஸ்கின் இரிட்டேஷன் ஆகாது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக சென்ட்ரலா ஏசியாட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழில் சொல்லணும்னா வல்லாரைக்கீரை தான். வல்லாரைக்கீரையை சாப்பிடும்போது ஞாபக சக்தி, பிரெயின் ஃபங்க்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்கின்னுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் டெய்லி கூட நீங்கள் வல்லாரைக்கீரையை சாப்பிடலாம். இதோட ஸ்கின் ரூட் வரைக்கும் போய் ஸ்கின்னை எலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். எந்த பாதிப்பும் இல்லாமல் ஸ்கின்னை ஸ்மூத்தாக பார்த்துக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக ஏர் புட்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான். இந்த பிளான்ட்லேருந்து இது வர்றதுனால சன் ரேஸ்லேருந்து வர யூவி ரேஸ்னால உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஸ்காரை கூட இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆக்னி இருந்தாலும் குண்டு குழிமா இருக்குது, இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு ஒரு 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. அமினோ ஆசிட், பெப்டைட், ப்ரோட்டீன், இது எல்லாமே ஸ்கின்ல இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கின் ஆக்னியை சீக்கிரமாக குறைக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேகாமல் இருக்கிறதுக்காக கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைலரனிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தண்ணியை விட 1000 டைம்ஸ் தண்ணி அதிகமாக ஸ்கின்ல இருக்க மாதிரி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கூட உங்களுக்கு ஸ்கார் மார்க்கை குறைச்சி கொடுக்கும். ஆலண்டைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது செல்ஸை ரீஜென்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அதர் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே நார்மல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்னி மார்க்கு ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கார் மார்க்கு, சர்ஜரினால் வர ஸ்கார் மார்க்கு, ஏதாவது சூடு பட்டுருச்சுன்னா ஸ்கார் மார்க்கை கூட இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டெய்லி 2 to 3 டைம்ஸ் அந்த இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகுது. ஏன்னா நான் லைஃப் டைமில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இதை நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த ஸ்கார் மார்க் மறையிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே உங்கள் ஸ்கின் பிரைட்டன் ஆயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வரப்போகிற பாதிப்புலேருந்து உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்க முடியும். 500 rupeesக்கு 30 ml ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.